ஐயா உங்களுக்கு பணம் கொடுக்கணும் வீட்டுல இருந்தேன், அதுக்குள்ள மழை வர மாஞ்சி தண்ணி கட்ட வந்தையா. யோ உன்கிட்ட காசு கொடுத்ததுக்கு நான் சுடுகாட்டுக்கு தான் வசூல் பண்ண வரல, முதல்ல காசை கொடுத்து தொலையா. ஐயா பொம்பளை சனங்களாம் நிக்குதியா, செத்த போனாங்க. யோ நல்லா தான் விவசாயம் பண்ணி லாபம் பாக்குறீங்க, அப்புறம் இந்த காசை கட்டினா என்ன? இந்த மண்ணை இந்த மழையை நம்பி இருக்க விவசாயிக்கு எங்கயா லாபம் இருக்கு? காசு இல்ல 3500 4000 கொடுத்துருக்கோம், உனக்கு என்ன கணக்குல தெரிய போகுது, இவ்வளவு லாபம் தான். யோ அடுத்தாடி கரெக்டா கட்டிடு. பணம் சங்கடப்படாம போங்க தம்பி, கண்டிப்பா கட்டிடுறேன் தம்பி. என்ன சொல்ல போறீங்க? அண்ணே இந்த வண்டிக்கு இந்த 2000 பணம் வந்துச்சுண்ணே, உங்களோட தானே? ஆமாண்டா தம்பி, ஏமாண்டா அது எந்த ஊர் தம்பி நீ? அண்ணே அந்த கொள்ளையில நிக்கிறாருண்ணே, அவர் தானே எங்க அப்பா, நாங்க எல்லாம் இந்த ஊர் தானே. அவரு தான் உங்க அப்பாடா, அவரே கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு, இந்த காசை நீ எடுத்துட்டு போயிருக்காங்கடா. அடுத்தவங்க பொருளுக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாதுண்ணே, உங்க அப்பா சொன்னாரடா. திருவள்ளுவர் சொன்னாருன்னு அப்பா சொன்னாருல. அண்ணே நாங்க இன்னைக்கு கஷ்டப்பட்டாலும் நாளைக்கு கஷ்டப்பட மாட்டோம்.